உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். விஜய் கட்சியிலே இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியும், செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியும், ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு தெரியும், அதே போல் அருண்ராஜ் ஐயரஸ் எல்லாத்துக்குமே தெரியும். தனித்து நின்னா விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற மாட்டார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமகால அரசியலில் வந்து யார் கூட கூட்டணி வச்சாதான் அந்த அரசியல் நகர்வுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை தேவை. அதை தாண்டி நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஒருவேளை காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை விஜய் கூட கூட்டணி வைக்கலைன்னா விஜய்க்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை. உங்களுக்கு வந்து அதிமுக பாஜக கூட தான் கூட்டணி, என்டிஏ கூட தான் வரணும், என்டிஏ கூட்டணிக்கு தான் வரணும். விஜய் நற்பணி மன்றம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு செலவு செய்யறதுலாம் அவங்க ரசிகர்கள் சொந்த காசில் செலவு பண்ணுறவங்க. அப்போ அவங்க எப்படி பார்ப்பாங்க? நேற்று வந்த செங்கோட்டையன் உங்களுக்கு முக்கியமாக போகிறாரு, இத்தனை வருஷமாக நான் வந்து கட்சியில் வேலை செய்கிறேன், அப்போ எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிப்பாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி. கட்சியை டேக் ஓவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் அங்கே விஜய் மாரியோ இல்லை ஆதவ் அர்ஜுன் மாரியோ அதே போல் நம்ம குஷி ஆனந்த் மாரியோ வந்து அங்கே எதுவும் பண்ண முடியாது. சும்மா புதுசாக கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. தொடக்கத்தில் வந்து இப்போ ஒரு ஸ்கூலில் அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் சேர்த்துனா ஒரு 10 நாளுக்கு வந்து பேரண்ட்ஸ் கூட போயிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் செங்கோட்டையன் கூட. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் லியோ. வணக்கம். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களோட காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி மீட் பண்ணியிருக்கிறதா தகவல்லாம் வந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் வந்து முக்கியமாக வந்து இந்த சீட்டு கூட்டணி விஷயமா பற்றி பேசிக்கலான்றதும் பல பேர் சொல்கிறாங்க, மூத்த பத்திரிகையாளர்லாம். இந்த கூட்டணி அமைய சாத்தியமா? இல்லை, இதில் வந்து நம்ம 2 அல்லது 3 டைமென்ஷனில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். முதலாவதாக தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு வராங்க. அது என்னன்னா, விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். ஓகேங்களா? நாங்கள் தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க. தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அதே போல் வந்து நாங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அது ஒரு புறம். அவங்க ஏன் எந்த தைரியத்தில் அப்படி சொன்னாங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருக்குது. விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருட கால நண்பர்கள் இருவரும். ஒரு காலகட்டத்தில் வந்து காங்கிரஸோட மாநில தலைவராக விஜய் அவர்கள் வர வேண்டியது சில பல காரணங்களால் அவர் வராமல் போய் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இல்லை, காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். ஸோ அந்த அளவுக்குலாம் பேசப்பட்டது. அதன் பிறகு அவர் வரல. அது ஒரு புறம் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து தமிழக அரசியல் வந்து ஃபீல்டு வந்து கிளியர் ஆகலை. யார் யாருக்கு கூட்டணி, யார் யாருடன் வந்து இருக்கிறார்கள், யார் யாருக்கு எதிராக போட்டியிடுகிறார்கள், யார் எங்கு போட்டியிடுகிறார்கள் என்ற ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கவே இல்லை. இதற்கான காரணம் என்னன்னா, விஜய் அவர்களுக்கும் தெரியும், அதே போல் இங்கே அரசியலை தமிழக அரசியலை பற்றி புரிஞ்சவங்களுக்கு தெரியும். விஜய் கட்சியிலே இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியும், செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியும், ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு தெரியும், அதே போல் அருண்ராஜ் ஐயரஸ் எல்லாத்துக்குமே தெரியும். தனித்து நின்னா விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற மாட்டார், கணிசமான வாக்கு பெறுவார். சரி, அவர் வந்து சீட்டு கிடைக்காது. சீட்டு வந்து விஜய் அவர்கள் மட்டும். விஜயகாந்த் எப்படி வெற்றி பெற்றாரோ அந்த மாதிரி வந்து விஜய் அவர்களும் வெற்றி பெறுவார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி வந்து நீங்கள் ஒரு தனி தொகுதி எடுத்துக்கங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டி நகர் இருக்குது. டி நகரில் வந்து நம்ம டி நகர் சத்யா வந்து அதிமுக சார்பாக இருக்கார். அதே போல் கருணாநிதி அவர்கள் நினைக்கிறேன், அவர் வந்து டிஎம்கே எம்எல்ஏ. அவங்க 2 பேர் இருக்காங்க. இதை தாண்டி வந்து விஜயோட டிவிகேலேருந்து ஏதாவது ஒரு முகத்தை சொல்லுங்கள், யாரும் இல்லை. அப்போ வந்து அங்கேயே வந்து அந்த அந்த வாதம் தோற்று போயிடுதா? இல்லை, அவர் தான் சொல்கிறார்ல, எல்லா தொகுதியிலையும் நான் நிற்கிறதா நினச்சிட்டு ஓட்டு போடுங்கன்றாரு. நீங்கள் நிற்பீங்க, நீங்கள் நிற்கிறது பெரிய விஷயம் இல்லை. நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை குறைச்சி மதிப்பு இல்லை. அவங்க நிற்பாங்க, அவங்க குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் பெறுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இதை சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து விஜய் ஃபாலோ பண்ணுறாரான்ற கேள்வி வருது. இல்லை, விஜய் அவர்கள் வந்து அந்த அரசியலை வந்து கையில் எடுத்திருக்காரு. நான் தனிச்சு தான் வந்து எல்லா தொகுதியிலையும் வந்து நிற்பேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. சரி, நீங்கள் அதிமுக சொல்கிறாங்கன்னா அதிமுகவுக்கு வந்து கிளைக்கழக செயலாளர் வரைக்கும் வந்து அவங்க போஸ்டிங் போட்டு அவங்க வந்து தேர்தலுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அமைப்பு இருக்குது, அமைப்பு இருக்குது, பணம் செலவு பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு தொகுதிக்கு வந்து 20 கோடிக்கு குறையாமல் செலவு பண்ணுவாங்க. மினிமம் வந்து 35 லட்சம் தேர்தல் ஆணையம் அந்த விதிகள் இருக்குல்ல, 35 லட்சத்து 40 லட்சம் வரைக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த 40 லட்சத்தில் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து யார் செலவு பண்ணுவோம்? அவ்வளோ பணம் படைத்தவர்கள் இருக்காங்களான்றதே தெரியல. ஆனால் அதிமுக திமுகவில் வந்து பணம் கொளுத்தவர்கள் தான் அதிகம். ஆமாம், கொடுத்தவர்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் தனியாக நின்னா வந்து ஒரு பெரிய அளவில் வாக்குகளை பிரிப்பார். மிகப்பெரிய சதவீதத்தை இது வரைக்கும் விஜயகாந்த் பெறாததை, அதே போல் வைகோ அவர்கள் பெறாததை, மக்கள் நல கூட்டணி பெறாத ஒரு வாக்கு சதவீதத்தை அவர் பெறுவார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமகால அரசியலில் வந்து யார் கூட கூட்டணி வச்சாதான் அந்த அரசியல் நகர்வுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை தேவா, அதை தாண்டி நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சிக்கு வந்து பணம் இல்லை, ஓகேங்களா, பெரிய ஃபேஸ் எதுவும் இல்லை. ஆனால் அவங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை பார்க்கணும், அதிகமாக இருக்கும். சீமான் அவர்கள் வந்து ஒரு தலைவரோட பிறந்தநாளை விட மாட்டார். எல்லா சாதிய தலைவர் பிறந்தநாளும் வந்து கொண்டாடுவார். தமிழ் தலைவர்களோட பிறந்தநாளை கொண்டாடுவார், அறிக்கை விடுவார். ஒரு காலத்தில் வந்து வைகோ பண்ண அந்த ஈழ அரசில் வந்து இப்போ ஃபுல்லாக சீமான் அவர்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டார். ஓகேங்களா, அந்த வாக்கு வங்கி, தமிழ் உணர்வாளர்கள் வாக்கு வங்கி, தமிழ் தேசிய எல்லாமே ஒரு பக்கம் வந்துருச்சு. அதான் 8% வாக்குகள் வாங்கினார். ஆனால் அந்த 8% வாக்குகள் தான் இப்போ தாவேக்காவுக்கு போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து தமிழ் தேசிய ஒரு நீங்கள் எப்படி பார்க்கணும், இப்போது விஜய் அவர்கள் வந்து திராவிடம் தமிழ் தேசியம் என் கண்கள்னு சொல்லிட்டாரு. ஆமாம். இப்போ நீங்கள் தீவிர தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சி ஒரு தொண்டராக இருக்கிறீங்க, எனக்கு சீமான் தான் உலகம், தமிழ் தேசியம் தான் உயிர் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து திராவிடம் திமுக தான் என் உலகம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ஈஸியாக விஜய்க்கு கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ரெண்டுமே வேறு ஐடியாலஜி சம்மந்தப்பட்டது தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து விஜய்க்கு வந்து எப்படி வாக்கு வரணும்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை தான் வந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானோ அவர்களும் சொன்னார். ஒன்று இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இல்லைன்னாரு. ரெண்டு நடுவில்னா சாலையில் அடிபட்டு தான் போவோன்ற விமர்சனம் வச்சார். அது வந்து கடுமையான விமர்சனம். நான் அப்படி போல. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து அவரோட ரசிகர்கள் இருக்கிறாரு, பெண்களை இருக்கிறாரு, அதே போல் தலித் மக்களோட வாக்குகளை வந்து ஓரளவு ஈர்க்கிறதா சொல்கிறாரு. அது எந்த அளவுக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அதே போல் சிறுபான்மை மக்களோட வாக்குகளையும் வந்து பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுவும் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் வந்து ப்ரூவ் பண்ணல, நான் இத்தனை சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கேன். அட்லீஸ்ட் அவர் ஒரே ஒரு இடைத்தேர்தல்னாச்சும் நின்று இருக்கும். அப்போ அவரோட பவர் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அவருக்கு யார் ஓட்டு போடுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும், எந்த ரீஜியனு, எந்த கேஸ்ட்டு, எந்த ரிலீஜியனு, அதே போல் எந்த ஏஜ் குரூப்லேருந்து விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 2 இடைத்தேர்தலையும் மிஸ் பண்ணிட்டாரு. அவர் மிஸ் பண்ணிட்டார். அட்லீஸ்ட் ஒன்று வந்து ஈரோடு கிழக்கு மிஸ் பண்ணார். அப்புறம் விக்ரவாண்டி நினைக்கிறேன், 2த்தையுமே மிஸ் பண்ணிட்டார். இத்தனைக்கும் அவர் மாநாடு நடத்தின இடம் அது விக்ரவாண்டி. அங்கேயே நின்று அவரோட இது மாதம் காட்டியிருக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டாரா. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து முழிச்சிட்டு இருக்காரு. இன்னும் வந்து நம்ம அப்போ அதிமுகவுடைய கூட்டணி வச்சு இப்போ ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா, காங்கிரஸுக்கு வந்து 2029 தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தல். ஆமாம், ஓகேங்களா. கேரளாவிலையும் காங்கிரஸுக்கு வந்து அவங்க இருப்ப தக்க, ஏன்னா 2 முறை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் வந்து தோத்துட்டாங்க. 2 முறை கம்யூனிஸ்ட் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க, தோத்துட்டாங்க. இந்த முறை இப்போ காங்கிரஸின் பொதுச் செயலாளராக இருப்பவர் வந்து கேசி வேணுகோபால் அவர்கள். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து கேரளாவில் விஜய் வச்சு வின் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரபஞ்ச சக்கரவர்த்தி என்ன பேசியிருப்பாருன்னா, ஒன்று வந்து நாங்கள் திமுக கூட பேசிகிட்டு இருக்கோம், ஓகே, அப்படின்னா திமுக கூட அமைச்சாங்களோ ஒரு குழு. அப்போ வந்து உங்களுக்கு பேரம் மடியில் பிரவீன் சக்கரவர்த்தி நீங்கள் போய் பேசுங்க, பேரம் மடி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே அங்கே போய் பேசுவாங்க காங்கிரஸ். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து திமுக வந்து மசியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? மசியை தாண்டி நீங்கள் வந்து திமுக எப்பயோ ரெடி ஆகிட்டாங்க, காங்கிரஸ் போனால் போட்டோம் சொல்லிட்டு. ஓகே, இப்போ அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை வந்து ஏன் கையில் எடுக்கிறாங்க, அவங்க ஏற்றின விலைக்கு தானே ஏற்றி விட்டு போங்க, நாங்கள் மசூதிக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இஸ்லாமியர்கள் வாக்குகளை வந்து கவர இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுத்து இல்லை அதை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், அது வந்து சட்ட சிக்கலாகவும் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும் சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு பக்கம் திமுகவுக்கு உதவும், இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு உதவும். இன்னொரு பக்கம் நீங்கள் எப்படி பார்க்கணும், காங்கிரஸ் வெளில போனால் இந்த மாதிரி இந்த இஷ்யூ வந்து இன்னும் வந்து ஊதி பெருசாகுவோம், ஓகே, இதை டெவலப் பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜியில் டிஎம்கே இருக்காங்க. ஓகே, ஸோ இன்னொரு பக்கம் வந்து வேணுகோபால் போய் அங்கே பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறார், விஜய் பேசுகிறார். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒருவேளை காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை விஜய் கூட கூட்டணி வைக்கலைன்னா விஜய்க்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை. உங்களுக்கு வந்து அதிமுக பாஜக கூட தான் கூட்டணி, என்டிஏ கூட தான் வரணும், என்டிஏ கூட்டணிக்கு தான் வரணும். ஓகே, அது வந்து தாவேக தொண்டரை ஏற்றுப்பாங்களா? ஏன்னா முதல்வர் வேட்பாளர்னு விஜய்னு சொன்னதுக்கப்புறம் இது நடக்க சாத்தியம் இல்லை. நிறைய தாவேக தொண்டர்களுக்கு வந்து ரியாலிட்டி வந்து புரியுது. என்னென்னா, நம்ம தனியாக நின்னா வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பணம் பண்ணல, தொகுதியில் வந்து ஒரு ஃபேஸ் இல்லை, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஃபேஸ் இருக்கணும், உங்கள் கட்சி சார்பாக ஒரு ஃபேஸ் இல்லை. அதே போல் நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, கட்டமைப்பு இல்லை, உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிடலாம், விலைக்கு வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேர்தல் சமயத்தில் நடக்கும். ஆள் வச்சு கடத்திட்டு போவாங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அதிமுக திமுக
லீடர் இருக்கிற ஒரு தொகுதியில் என்னை மீறி நீ செயல்பட்டா தூக்கிடும். ஓகே, இப்போ கேட்கறதுக்கு யார் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். கேட்கறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலேயே நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் நிற்கிறாரு, திமுக கேண்டிடேட் இருக்கு, அதிமுக கேண்டிடேட் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே கூட்டு சேர்ந்து செங்கோட்டையனை காலி பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக பண்ணலாம். அதை தாண்டி செங்கோட்டையனுக்கு அங்கே ஸ்கோப்பே இல்லை. நீங்கள் வந்து செங்கோட்டையன் வந்து இத்தனை வருஷம் 9 முறை தேர்தல் நின்றுக்கிறாரு. ஆமாம், 9 முறையும் வந்து இரட்டை இலையில் தான் நின்றுருக்காங்க. இது வந்து நம்ம ரெட்டை இலைக்கான பவர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஆமாம், சரி, ரெட்டை இலையை செங்கோட்டையன் தவிர்த்துட்டு வேற யாராவது கொங்கு மாவட்டத்தில் நின்னா கோபியில் அவங்க தான் வெற்றி பெற போகிறாங்க. ஓகேப்பா, ஸோ அந்த எடப்பாடி அவர்கள் யாரை கை காட்டுறாரோ அவங்க கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அப்போ செங்கோட்டையன்லாம் டம்மின்றீங்க அந்த தொகுதியில். டம்மி நம்ம சொல்ல முடியாது, அவருக்கு செல்வாக்கு இருக்குது, வெற்றி பெற அளவுக்கு செல்வாக்கு. இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கும் செல்வாக்கு இருக்குது. அது அதெல்லாம் வச்சு 2024 ஆரம்பத்தில் வெற்றி பெற முடிஞ்சதா? ஏன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து தாவேக்கால அவர் இணைஞ்சார்ல செங்கோட்டையன், அப்போ வந்து ஒரு சில நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்காரு. இந்த கொங்கு மண்டலத்தை பொறுப்பு ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன், வேட்பாளர் தேர்வு கூட நான் தான் பண்ண போகிறேன்ற மாதிரி நிபந்தனைகள்லாம் விஜயும் ஓகே சொல்லிட்டாரோ. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ எலெக்ஷனில் வந்து வேட்பாளரை தேர்வு செய்யும் போது விஜய்க்காக அந்த மன்றத்தில் வேலை செஞ்சாங்களா, அவங்களாம் கண்டிப்பாக அதிருப்தி ஆவாங்கல்ல. கண்டிப்பாக அதிருப்தி ஆவாங்க. ஆக்சுவலாக அது வந்து விஜய் அவர்கள் வந்து யோசிக்கவே இல்லை. அதான் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருடமாக வந்து விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கார். அவரை நம்பி அவரை பின்தொடர்ந்து அவருக்காக ரசிகர் மன்றம் அமைச்சு, விஜய் நற்பணி மன்றம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு செலவு செய்யறதுலாம் அவங்க ரசிகர்கள் சொந்த காசில் செலவு பண்ணுறோம். அப்போ அவங்க எப்படி பார்ப்பாங்க? நேற்று வந்த செங்கோட்டையன் உங்களுக்கு முக்கியமாக போகிறாரு, இத்தனை வருஷமாக நான் வந்து கட்சியில் வேலை செய்கிறேன், அப்போ எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிப்பாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி, ஓகேங்களா? இப்போ மாவட்ட செயலாளர்கள் தான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து சீட்டு கொடுப்பாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, எனக்கு வந்து இத்தனை கோடி கொடு, உனக்கு சீட்டு கொடுக்குறேன், எனக்கு வந்து இந்த ஃபேவர் பண்ணி கொடு, நான் சீட்டு கொடுக்குறேன், நான் சொல்கிறத கேட்டால் தான் உனக்கு சீட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. செங்கோட்டையன் அவர் அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா அவர் அதிமுகலேருந்து வந்தார். அவர் வந்து இந்த ஈரோட்டில் வந்து மாவட்ட செயலாளர். இவரை இப்படி எடுத்துக்கலாமா? இது வந்து அவருக்கு தாவேக்கால போய் சேர்ந்தது அவர் தனிப்பட்ட காரணம் தான். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை காலி பண்ணுறதுக்காக மட்டும்தான் தாவேக்கால இணைஞ்ச மாதிரியும், தாவேக்காவோட வளர்ச்சிக்காகலாம் அவர் இணைஞ்ச மாதிரின்ற மாதிரி தெரியலன்ற மாதிரி பல பேர் சொல்கிறாங்களே. இல்லை, அவருக்கு என்னென்னா, என்னோட அரசியல் நான் எம்ஜிஆர் காலத்திலே வந்துட்டேன், எனக்கு பிறகு அரசியல் வந்தவர் எடப்பாடி பழனிசாமி, நான் உன்னை பழி வாங்குறேன், நீ இந்த முறை சிஎம்ஏ ஆக மாட்டேன், நான் டிஎம்கே ஜெயிக்க வைக்கிறேன், இல்லை தமிழக வெற்றி கழகத்தை வந்து கொங்குல வந்து வளர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனல் வெஜன்ஸை காட்டுறதுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தில் இறஞ்சாரு. கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியாது. அந்த கட்சி வந்து தனியாக நின்றாலும் வெற்றி பெறாது. செங்கோட்டையன் அவர்களுக்குமே தெரியும். ஓகேங்களா? அவருக்கு வேறு வழி இல்லை. இப்போ ஓபிஎஸோட நிலைமை என்ன, அதே போல் தினகரனோட நிலைமை என்ன, அதே நிலைமைக்கு நம்ம வந்து யாருமே இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ செங்கோட்டையனை பற்றி நம்ம பேசுகிறோமா, ஓபிஎஸை பற்றி பேசுகிறோமா? இல்லை. ஆனால் செங்கோட்டையன் அவர்களை பற்றி பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஓகே, இந்த டிசிஷனை எடுக்கலாம், நம்மளுக்கு வந்து நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் எங்கள் கூட்டணிக்கு போனான்னா வெற்றி பெற்றானா தோல்வி வச்சோன்னா அது பிரச்சனை இல்லை, நம்ம இருப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் நினைக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முன்னாடி மூத்த நிர்வாகி அதிமுகவில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ செங்கோட்டையன் வந்து தொடர்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ செங்கோட்டையன் வந்து அவரையும் வந்து தாவேக்கால இழுத்து போடுறதுக்கு காய் நகர்த்திட்டு இருக்கிறதாகவும் தகவலாம் வந்திருக்கு. இப்படி வந்து அதிமுகவில் பல அதிருப்தியாக இருக்காங்களே தலைவர்கள் எல்லாருமே, அவங்க எல்லாருமே உள்ளே இருக்கிறதுக்கு இவர் தான் முக்கியமாக வேலை செய்கிறதா சொல்கிறாங்களே. இது சாத்தியமா இது? ஏன்னா இப்படி பார்த்தா அதிமுகவோட கூடாரமே நாளைக்கு காலியாகுன்ற மாதிரி விமர்சனம். அப்படிலாம் இல்லை, சரி, அப்படி நினச்சிருந்தா இன்னும் நிறைய பேர் போயிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க கோபிக்கு போனாரா, ஒரு பொதுக்கூட்டம் போத்தாரா, காலி பண்ணிட்டாரா, அதை பற்றி அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி போகாமல் இருந்தால் இன்னுமே நம்ம செங்கோட்டையனை பற்றி தான் பேசியிருப்போம். அங்கே போயிட்டு செங்கோட்டையனோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஓகேவா? உண்மையாகவே என்னோட கோட்டையாக தான், என் கோட்டைக்குள்ளே வந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி விட்டுருக்கவே கூடாது, உங்கள் ஆதரவாளர்களை வச்சு தடுத்துருக்கணும், இல்லை வெளில எங்கள் தலைவரையே கட்சி விட்டு நீக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளில துரத்துருக்கணும். சரி, உங்களுக்கு ஃபைட் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஃபைட் பண்ணுறாரு, சட்ட ரீதியாக பண்ணுறாரு, பொதுக்குழுவில் போயிட்டு தைரியமாக உட்கார்றாரு, பார்த்துட்டு வந்துருக்கு, இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறாரு. ஓபிஎஸ் தினகரனும் ஃபைட் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஃபைட் பண்ணுற வலிமை வந்து செங்கோட்டையனுக்கு இல்லை. நீங்கள் 50 வருஷமாக கட்சியில் இருக்குன்றீங்க, அப்போ வந்து ஒட்டுமொத்த கட்சிக்கு உங்கள் பின்னாடி இருக்கணும், உங்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு ஆள் கூட செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அங்கே பேசவே இல்லை. செங்கோட்டையனுக்கு ஏன் வந்து செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒரே ஒரு நிர்வாகி பேசினாங்களா அதிமுகலேருந்து? இல்லை, யாரும் பாஜகவே இல்லை பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி தெரியல அது கட்சியில் சேர்க்கறது. ஸோ அந்த அளவுக்கு தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து மற்ற கட்சியினர் அதே போல் மற்ற தலைவர்கள் கொடுக்கும் மரியாதை. ஆக்சுவலாக உங்களுக்கு மரியாதை வந்து பணம் இருந்தால் வரும், இல்லை அதிகாரம் இருந்தால் வரும், இல்லை மக்கள் செல்வாக்கு இருந்தால் வரும். உங்களுக்கு மூணுமே இல்லைன்னா வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் தெரியும். ஸோ அப்படி தான் வந்து நான் வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லலை, அப்படி தான் வந்து நடக்குது. அப்படி தான் வந்து
அதிமுக தலைவர்களும் அமைதியாக இருக்கிறாங்க. ஒருவேளை பணம் இருந்தால் வச்சுக்க, நான் ஒரு 10 தலைவரை விலைக்கு வாங்குவேன், என் பின்னாடி ஒரு 10 பேர் வருவாங்க, நான் போராட்டம் நடத்த சொன்னால் நடத்துவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செங்கோட்டைக்கு போனார், சாரி கோபிக்கு போனார், கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போனார். என்கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது, அவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளே விடாதீங்க, தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருந்தா. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா இவருக்கு நீங்கள் சொல்கிற எல்லா குவாலிட்டிஸும் இருந்துச்சுன்னா அன்றைக்கி அவர் சிஎம்மாவே இருப்பார். ஆமாம், கூவத்தூரில் நடந்தப்போ. இல்லை, அவர் ஆபத்து காரணமும் அதான். ஓகே, அவருக்கு தலைமை பண்பு இல்லை, இப்போ அதுதான் காரணம். ஆமாம், அது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்குது. இப்போ ஃபியூச்சரில் வந்து அதிமுகவை வழி நடத்துறதுக்கு முழு தகுதி உள்ளவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ன்றது தொண்டர்கள் நம்புகிறாங்களா? இல்லை, நம்ப தொடங்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ செங்கோட்டையன் அவர்களை வந்து இப்போ ஓபிஎஸ்ஸை நீக்கும்போது கட்சி ரெண்டாக உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஓகேவா, பேசணும், கட்சி ரெண்டாக உடைய போகுது. தென் மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் ஒன்று சேர போகிறாங்க, இபிஎஸ்க்கு எதிராக வந்து கலகம் செய்ய போகிறாங்க அப்படின்னு பேசணும். ஓகேங்களா, ஓபிஎஸ்க்கு அதாவது பேசணும், ஒரு செங்கோட்டையனுக்கு ஏதாவது பேசணுமா? நம்ம அப்படி எதுவுமே வரல, எதுவுமே பேசல, எதுவுமே நடக்கலைல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எப்படி நீங்கள் சொல்கிறதுலாம் எப்படி சாத்தியம்? நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடக்குது. அப்போ கோபியில் வந்து தொண்டர்களே வந்து யார் பக்கமும் இல்லை. இன்னும் கேட்டால் இன்னொரு நியூஸும் வந்துச்சு, தாவேக்கால இணைஞ்சார்ல செங்கோட்டையன், அப்போ வந்து அதிமுக நிர்வாகிகளும் போனவங்களும் இப்போ மறுபடியும் அதிமுக பக்கம் தான் வரப்போகிறதாகவும் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, கொஞ்சம் பேர் வந்துட்டு தான் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கொஞ்சம் பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் இந்த முன்னாள் எம்பி சத்தியபாமா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மட்டும் அங்கே போயிருக்காங்க. மற்றபடி பேர் சொல்லிக்கிற மாதிரி யாருமே போகல. கூட அங்கே போதிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அவங்களும் நாளைக்கு இங்கே வர வாய்ப்பு இருக்குல்ல? இருக்குது. இப்போ நாளைக்கே சத்தியபாமா இங்கே வந்தாங்கன்னா வச்சிங்களேன், செங்கோட்டையனோட நிலைமை நினச்சி பாருங்க, அவர் தனியாக தான் இருப்பார். தனியாக தான் இருப்பார். தாவேக்கால அனாதையாக்கப்பட்ட இல்லை, இப்போ இருக்கிற விஜயோட ஃபேன்ஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் யாருன்னா 2K இல்லை 90s இருப்பாங்க, சில பேர் தான் 80s இருப்பாங்க. அவங்களாம் செங்கோட்டையன் எப்படி பேசுவாங்களா? இல்லை, செங்ஸ் ப்ரோ வேற கேஎஸ் ப்ரோ வாங்க ப்ரோ வைப் பண்ணலாம் இப்படி தான் பேசுவாங்களா? அப்போ தெரியல எனக்கு. அவருக்கும் சரி அந்த கட்சியில் ஒரு நீடிப்பாரா இல்லையானே எனக்கு தெரியல. இல்லை, இன்னொரு விஷயம் பாருங்களேன், இப்போ 2K கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ஒரு பேச்சுக்கு ஒரு 20-21 வயசுன்னு எடுத்துக்கலாமா, இவர் ஒரு 78 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட இதுவே ஒரு 50-60 வருஷம் கேப் இருக்கு. இது எப்படி மேட்ச் பண்ண போகிறா? கேஎஸோட அரசியலை இவங்க எப்படியே கையில் எடுக்க போகிறாங்கன்ற கேள்வி வருது. ஆக்சுவலாக கேஎஸ் அவர்களுக்கு வந்து இங்கே எப்படி அரசியல் பண்ண போகிறாருன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதை பொறுத்து இருந்தால் ஏன்னா முழுக்க அதிமுக இருக்கவங்கலாம் வந்து ஒரு 50-60 வயசுக்காரங்க தான், மினிமம் வந்து 40க்கு மேலே தான் வந்து அதிமுகவில் நிர்வாகிகளாக இருப்பாங்க. அப்படி 40 வயசுக்கு கம்மியாக இருந்தால் அவங்கள வந்து இளைஞர் அணி, நான் ஐடிஎம்ங்க அப்படிலாம் மாணவர் அணியில் இருப்பாங்க. இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பொறுப்பு இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே மாணவர் அணியில் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில். ஆனால் அவங்க தான் நாளைக்கு புரட்சியே பண்ண போகிறாரு தான் ஆதவ அர்ஜுனாலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். இல்லை, அது நம்ம பொறுத்து. சரி, நான் அது இனிமேல் நான் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தை வந்து நான் குறைச்ச மதிப்பு இல்லை. அவங்க ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க தமிழ்நாட்டு, அதாவது 2026 அரசில். அது வந்து எப்படி மாறப்போகுது, அந்த அரசியல் வந்து லைக் அது வந்து யார் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து 2-3 விஷயமா சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஒன்றா இணைஞ்சா கிறிஸ்துவ இஸ்லாமியர் ஓட்டுலாம் வந்து திமுகவுக்கு போகவே போகாது. ஓகே, இயல்பாக வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவர். ஆமாம், எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் காங்கிரஸுக்கு வாக்களிப்பாங்க. ஓகேங்களா, இது ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ உங்களுக்கு இஸ்லாமியர் வாக்குகள் வந்து ஒரு 10% இருக்குன்னா ஒரு 5% வந்தாவே உங்களுக்கு நிறைய தொகுதிகளில் ஈஸியாக வின் பண்ணிடலாம். நிறைய மார்ஜினில் நிறையா தோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் வந்து நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் கடைசியில் தெரிஞ்சிடும் விஜய் அவர்கள் யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க, யாரெல்லாம் வந்து விஜய் கூட போக போகிறாங்க, அதிமுக கூட்டணியில் யார் இருக்க போகிறாங்க, திமுக கூட்டணியில் யார் இருக்க போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்தால் தான் தெரியும். இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, விஜயோட ரோட் ஷோ பாண்டிச்சேரியில் நடக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கூட்டம், ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கல. அந்த கூட்டம் சம்மந்தமான ஆலோசனை கூட்டத்திலையும் இப்போ கேஎஸ் தான் வந்து தலைமையேற்றிருக்காரு. இப்போவே வந்து கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ? இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் அவரோட வயது பார்க்கணும், 77 வயது ஆகுது அவருக்கு. ஓகே, இன்னும் எத்தனை வருஷம், ஒரு 10 வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணுவாரா? அதோட 5 வருடமே அதிகம் எனக்கு தெரியும். ஆமாம், ஓகே. ஜெயலலிதா அவர்களோட பிரச்சார பயணத்திட்டெல்லாம் கூட இவர் தான் வந்து போட்டு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து வயது முறிந்த எல்லா விஷயங்களும் இருக்குது. கட்சியை டேக் ஓவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் அங்கே விஜய் மாரியோ இல்லை ஆதவ அர்ஜுன் மாரியோ அதே போல் நம்ம புஷி ஆனந்த் மாரியோ வந்து அங்கே எதுவும் பண்ண முடியாது. சும்மா புதுசாக கட்சியில் அணிஞ்சிருக்கிறாரு. தொடக்கத்தில் வந்து இப்போ ஒரு ஸ்கூலில் அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் சேர்த்துனா ஒரு 10 நாளுக்கு வந்து பேரண்ட்ஸ் கூட போயிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் செங்கோட்டையன் கூட போயிட்டு வராங்க. நீங்கள் இது இப்படி சொல்கிறா எடுத்துக்கலாம். அதாவது ஒரு தாத்தா பேத்தியோ பேரனையோ ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர மாதிரி எடுத்துக்கலாமா? இதை அப்படி கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சரி
சும்மா மரியாதை கொடுக்குறாங்க அவ்வளவுதான். பட் டிசிஷன் வந்து விஜய் தான் எடுப்பார் விஜய் தான் கடைசியில். எடுப்பாரு. அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. சும்மா ஒரு ஆலோசனை சொல்றாரு. ஆனா டேக் ஓவர்லாம் பண்ண மாட்டார்ல. டேக் ஓவர் அந்த அளவுக்கு வந்து அதிமுக டேக் ஓவர் பண்ணிருப்பார்ல. ஏன்னா கொங்கு மண்டலத்தையே என் கண்ட்ரோல்ல கொடுங்கன்னு சொல்லும் போது அந்த டவுட் வருது பல பேருக்கு. ஒருவேளை இதெல்லாம் பண்ண சாத்தியம் இருக்கா அப்படின்ற மாதிரி. நாளைக்கு கட்சிக்குள்ள ஏதோ இந்த மாதிரி பிரச்சனை ஏதோ வந்துருமான்றதை பாக்குறோம். அதுக்காக இல்ல சொல்றேன். தமிழக வெற்றி கழகம் இப்போ நாம் தமிழர் கட்சி எப்படி சீமான் அவர்களை மையமாக கொண்டிருக்கோ அதே போல தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவர்களை மையமாக தான் கொண்டு. ஆனா இந்த விஷயத்துல இந்த டவுட்டும் இல்லைல்ல. இப்போ வந்து கொங்கு மண்டலத்துல வேட்பாளர் எல்லாமே கேஎஸ் தான் வந்து செலக்ட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா விஜய் மக்கள் மன்றம் அந்த இயக்கத்துல ஒர்க் பண்ணவங்களாம் கண்டிப்பா வந்து அதிருப்தி ஆவாங்க தான். அதுல எந்த டவுட்டும் இல்லை. இல்லை அதிருப்தி ஆக மாட்டாங்க. மாவட்ட செயலாளர்கள் கொடுக்குற லிஸ்ட்டு தான் வந்து எந்த ஒரு தலைவரும் எடுத்துப்பாங்க. ஓகே. ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு 4-5 தொகுதி சட்டமன்ற தொகுதிகள் வருதுன்னா அதில் வந்து எனக்கு ஃபேவராக ஒரு 2-3 பேரை நான் சேர்ப்பேன். இல்லை உங்களுக்கு ஃபேவராக ஒரு 2-3 பேரை. ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்றது எடப்பாடி தொகுதியில நான் சொல்ற கேண்டிடேட் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்றதா கேஎஸ் சொல்றதா தகவல் வந்திருக்கு. சரி எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் தான் வெற்றி பெறுவார். எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி பெறுவார். அதில் ஸ்டாலினே என்னாலும் யாருமே ஸ்டாலினே குளத்தூர் தொகுதியில் வந்து ஒரு டைமில் வந்து 2011 சைதை துரைசாமி. ஓகே அந்த தேர்தலே வந்து அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு தான் சொன்னாங்க. சைதை தான் வெற்றி பெற்றாரு. அப்புறம் கடைசி கட்டத்தில் ஏதோ பண்ணிட்டாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சைதை துரைசாமி இன்னுமே வந்து அந்த குற்றச்சாட்டை வைப்பார். அது கேஸ்லாம் நடந்துச்சு. குளத்தூர் தொகுதி உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி அப்படி இல்லை. எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. எடப்பாடி தொகுதியும் அப்படி இல்லை. ஸோ அவருக்கு வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். அந்த மக்கள் நீங்கள் எடப்பாடி தொகுதிக்கு போனாவே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். நிறைய பாடத்தை பார்க்கலாம். அதே போல் நிறைய அந்த கட்டமைப்புகளை பார்க்கலாம். அந்த ஊர் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் சொந்த தொகுதி. ஸோ அதற்கான அடையாளங்களை நீங்கள் பார்க்கலாம். தாவேகா மற்றும் அதிமுக சார்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வு பற்றி நம்ம இன்னைக்கு பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் இல்லையோ. நன்றி.